ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கோஸ்மல்லி மொச்சப்பருப்பு கூட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம மொச்சப்பருப்பு கூட்டு செய்யலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் மொச்சப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த தோல் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கரில் இந்த பருப்பு போட்டுக்கோங்க. இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இப்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க போதும். இந்த பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால் ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். பாருங்க, இதுதான் கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே குழைய விட்டுறாதீங்க. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். பேன் சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம் சேருங்க போதும். நல்லா வெடிக்கட்டும். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க போதும். இது நல்லா வதக்கிட்டு அந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது நம்ம கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான மொச்சப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கோஸ்மல்லி செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கோஸ்மல்லி செய்கிறதுக்கு நான் 2 பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ஒரு சொல புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயை நம்ம நெருப்பில் வாட்டணும், அதனால் அந்த கத்திரிக்காய் மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் நெருப்பில் வாட்டி காட்டுறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த கத்திரிக்காய் வைங்க. எல்லா சைடும் நல்லா பேர்ன் ஆகட்டும். நமக்கு அந்த தோல் ஃபுல்லாக நல்லா பிளாக்காக இருக்கணும். அப்போ அந்த கத்திரிக்காய் உள்ளே நல்லா வெந்திருக்கும். எல்லா சைடும் காட்டுங்க. பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறட்டும்.
இந்த தோலை ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந்திருந்துச்சுன்னா அந்த தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ நமக்கு இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.